அங்கே பாரு, சில்வர் ஸ்லைமு. அதெல்லாம் ரேர் மான்ஸ்டர். 4 தான் இருக்குது. பொறுமையாக இருங்க, கவனமாக இருங்க. சின்ன சத்தம் போட்டாலும் அதெல்லாம் வெளியேறிடும். அப்புறம் அதை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். என்ன, இவன் தனியாக போய் அதை அட்டாக் பண்ண போகிறானா? டேய், அறிவுறுவது இல்லையா? எல்லாம் சேர்ந்து அடிக்கலாம் தானே சொல்லிகிட்டு இருக்கோம். ஸ்லைமை நோக்கி ஓடுறது வேறு யாரும் கிடையாது, நம்ம கதையோட ஹீரோ தான். அங்கே பாருங்கள், அவன் ஒத்தாலாக எல்லா ஸ்லைமையும் அங்கே கொண்டுக்கிட்டு இருக்கான். அதுவும் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கில் ஒவ்வொரு ஸ்லைமை கொண்டுக்கிட்டு இருக்கான். மாதிரியே ஒவ்வொரு அட்டாக்கில் ஒவ்வொரு ஸ்லைமும் நம்ம ஹீரோ கொண்டுட்டு ஒரு மாசான போஸ் கொடுத்து நின்றுக்கிட்டு இருந்தான். க்ளோஸ்அப்பில் நம்ம ஹீரோட மூஞ்ச காட்டினாங்க. எல்லாரும் பார்த்துங்க, இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ, தகாஷி இக்குட்டோ. உங்களுக்கு சில்வர் ஸ்லைமை கொண்டதுக்கு சில்வர் ஸ்லைம் ஆர்மர், சில்வர் ஸ்லைம் கான்லெட், சில்வர் ஸ்லைம் ஷூஸ் கிடச்சிருக்கு. நம்ம டீமை சேர்ந்தால் கூட அதை கொள்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் ஒரே ஆள் ஒவ்வொரு அட்டாக்கில் ஸ்லைம்லாம் காலி பண்ணிட்டாரா? அதுவும் எவ்வளோ சூப்பரான பொருட்கள்லாம் கிடச்சிருக்கு அவருக்கு. என்ன லக்கி மேன். என்னால் இது நம்பவே முடியல. அது எல்லாம் எஸ்ராங் ஐட்டமா? ஐயோ, இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த என்னோடய வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் எனக்கு வெகுமதி கிடைச்ச மாட்டம் இருக்குது. போன வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சில நாளைக்கு முன்னாடி என்னோடய வாழ்க்கை முழுக்க நான் ப்ரௌன் ஸ்ரங் அட்வென்ச்சராகவே இருந்துட்டேன். ஆனால் என்னோடய லெவல் 85. டோக்கியோ டஞ்சனில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கும். மான்ஸ்டர்ஸ்லாம் இங்கே வந்துருச்சு. எல்லோரும் இங்கேருந்து கிளம்புங்க. பாருங்கள், எல்லாம் லைவில் பாருங்கள், வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோரு பாதுகாப்பே இல்லை, நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்துடுச்சு. எல்லாம் நம்ம இங்கேருந்து போயிடலாம் வாங்க. நான் இன்னும் உள்ளே போகணும். முதியவரே ஓடுங்க, டீமன்லாம் கீழே இருந்து மேலே வந்துக்கிட்டு இருக்கான். இப்போ வேட்டையாடுறதுக்கு நேரம் இது கிடையாது. அப்போலேருந்து நான் கோழையாகவே இருந்துட்டேன். நான் இருந்து என்ன பண்ண போகிறேன்? நான் இங்கேருந்து மான்ஸ்டரோட சண்டை போட போகிறேன். நீ முதல்ல கிளம்பு, எனக்கு வர தெரியும். நீ முதல்ல இங்கேருந்து பாதுகாப்பாக வெளியில் போ. ஓல்டு மேன் எங்கே போகிறீங்க? நின்னுங்க. நான் மான்ஸ்டரை வேட்டையாட தான் போகிறேன். லின்கிம், அவனை பார்த்தா எனக்கு எதோ தப்பாக தெரியுது. வா, நம்ம இங்கேருந்து முதல்ல போகலாம். எல்லாரும் ஓடுங்க, கேட்டை நோக்கி ஓடுங்க, ஃபாஸ்ட்டாக ஓடுங்க. நவர்றா கேரட்டு பயல, ஸ்லைம் மாஸ்டர்லாம் போய்கிட்டு இருக்கு. நான் வேகமாக போய் அதெல்லாம் வேட்டையாடணும். எனக்கு குறுக்க நிற்காத, ஒதுங்கி போ. என்னோடய வாழ்க்கை முழுக்க நான் இப்படி லோராங்கன்றாவே இருக்கணுமா? 10 வருஷம் கடந்துருச்சு. நான் இப்படியே கோழையாகவே இருக்கக்கூடாது. எப்போ இந்த அட்வென்ச்சர்லாம் ஆரம்பித்தோ அப்போலேருந்து நான் லோராங்கன்றாவே இருக்கேன். இதோட அட்டாக்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு அட்வென்ச்சருக்கும் ஒவ்வொரு மாதிரியான லெவலில் இருக்கும். நம்ம ஒவ்வொரு மாஸ்டர் தோற்கடிக்க நம்மளோட லெவலும் அதிகரிக்கும். இந்த ஸ்லைம்லாம் என்னோடய வழியில் இருக்குது. இத்தனை ஸ்லைமை கொன்னும் வெறும் ஸ்ட்ரென்த்து 5% தான் அதிகரிச்சிருக்கு. 100 மாறினவங்களுக்கு சில டைம் மேஜிக்கும் கிடைக்கும், பவரும் கிடைக்கும். சாதாரணமாக கருதப்படாது. ஆனால் என்னால் என்னோடய லெவலை தவிர பாக்கி எந்த ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து எதையுமே என்னால் அதிகரிக்க முடியலை. எவ்வளோ தான் என்னோடய பெஸ்ட்டை கொடுத்து பண்ணாலும் என் லெவலை தவிர பாக்கி எதுவுமே அதிகரிக்க மாட்டேங்குது. இந்த ஸ்லைமில் நான் தான் வேட்டையாடுவேன், யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னோடய லெவல் 98 வரதுக்கு முன்னாடி நான் என்னோடய பலகீனமாக இருக்க மான்ஸ்டரை தான் வேட்டையாடினேன். இது வேறு யாரும் கிடையாது, அது நான் தான். ஒரு ஸ்லைமை கொல்றதுக்கே எனக்கு அவ்வளோ நேரம் ஆகுது. என்கிட்ட இப்போ வெப்பன் கூட இல்லை இந்த ஸ்லைமை கொல்றதுக்கு. என்கிட்ட வெப்பன் இல்லைனாலும் அந்த ஸ்லைமை கொல்லாமல் விட மாட்டேன். மேக்ஸிமம் லெவல் 99 வந்தாச்சு. இன்னும் ஒரு லெவல் தான். எப்படியாச்சும் அந்த ஸ்லைமை கொன்னே ஆகணும். என் கையால் நாச்சு நான் அதை கொல்லுவேன். என்னோடய வாழ்க்கை முழுக்க நான் கோழையாகவே இருந்துட்டேன். இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அதை கண்டிப்பாக நான் பயன்படுத்துவேன். இந்த ஸ்லைமை கொன்னே ஆவேன். நம்ம ஹீரோ அந்த ஸ்லைமை கையாலேயே தாக்க ஆரம்பித்தான். இந்த ஸ்லைமை பார்த்தா கொஞ்சம் பூமர் மாதிரி தான் இருக்குது. எப்படியாச்சும் அட்டாக் பண்ணி கொன்னே ஆகணும். என்னால் முடியும். நான் ஸ்லைமோட கோரை பார்த்துட்டேன். கடிச்சுனாச்சு நான் அதை கொன்னுடுவேன் கண்டிப்பாக. ஒரு வழியாக நான் கொன்னுட்டேன். லெவலப்பும் ஆகிட்டேன். இப்போ எனக்கு நிம்மதியாக இருக்குது. ப்ளீஸ் என்னோடய ரிவார்டை எனக்கு கொடுங்க. என்ன ஆச்சு? எந்த ரிவார்டுமே இல்லையா? நான் இப்போ கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாக போச்சா? உங்களோட ஸ்ட்ரென்த்து 1 இன்க்ரீஸ் ஆகுது. நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதெல்லாம் ஸ்ட்ரென்த்து 1 அதிகரிக்கிறதுக்கு தானா? வாட் இஸ் திஸ்? என்னால் நம்ப முடியலை. இதெல்லாம் உண்மை இல்லை, இதெல்லாம் போய். என்னோடய ரிவார்டை கொடுங்க, என்னோடய ரிவார்டு வேணும். எனக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்ல முயற்சி செய்கிறீங்களா? ஐ கேண்ட். என்னால் எதுவும் முடியாது தான். என்னால் இருந்துச்சு சண்டை போட கூட முடியாது. இப்போ என்கிட்ட சுத்தர நம்பிக்கையே இல்லை. இனிமேல் என்கிட்ட ஒன்றுமே இல்லை. அவன் ஒரு ஹியூமன் தானே. வசமாக சிக்குனியடா. இவனை இப்போயே கொன்னுடலாம். என்னோடய வாழ்க்கையில் ஒன்று ஏன் இப்படி பயங்கரமாக நடக்குது? என்னோடய வாழ்க்கை முழுக்க எல்லாரும் என்னை கீழ்த்தரமாகவே பார்த்தாங்க. என்னை எப்போவுமே பொக்கிஷமாக பார்த்த என்னோடய அம்மாவை எப்போவுமே என்னால் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. என்னோடய ஒரே தங்கச்சியோட சந்தோஷத்தை உடைச்சேன். இதுதான் என்னோடய வாழ்க்கையா? ஒரு வழியாக நான் போகிறதுக்கான நேரம் வந்துருச்சு போல். ஒரே நசுக்கு தான் ஹீரோ செத்துட்டான். ரத்தம் தெறிக்குது.
நீங்கள் செத்துட்டீங்க. கோடிங் ப்ராக்ரஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. தகாசுகிட்ட ஒரு அபாயகரமான நிலையில் இருக்கார். நம்ம ஹெல்த்து பார்ப்போம்ல, ஹார்ட் பீட் மட்டும் அது மட்டும் ஒரு பச்சை கோடு வருது. எங்களோட சிஸ்டத்தில் ஏதோ ப்ராப்ளம் வந்துருச்சு. அதனால் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரிவார்டு கொடுக்க முடியல. அதனால் உங்களோட லைஃபு இன்னொரு வாட்டி உங்களுக்கு கிடைக்கிது. ஸ்டேட்டஸ் பாயிண்ட்டு தரோம். அதோட யூனிட் ஸ்டேட்டஸ் 999 கொடுக்கப்படுது. என்ன ஆச்சு? நான் தான் இறந்துட்டேனே. நான் இப்போ எங்கே இருக்கேன்? இது என்ன இடம்? எங்கேயே பார்த்த மாதிரியே தெரியுது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் தகாசி யோகிட்டா-சான். இனிமேல் நீங்கள் ஒரு அட்வென்ச்சர். உங்களோட அட்வென்ச்சர் கார்டை எடுத்துக்கோங்க. அந்த மான்ஸ்டர்ஸ் தான் என்னை கொன்னுச்சு. இது என்னோடய பாஸ்ட்டில் நடந்ததாச்சே. இது எப்படி? இது சாத்தியமே இல்லையே. அப்போனா அந்த சிஸ்டம் சொன்னது உண்மையா? எனக்கு செகண்ட் லைஃப் கிடச்சிருக்கா? ஏதாவது தவறு இருக்குதா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதான் உங்களோட அட்வென்ச்சர் பேஜ். இதை எடுத்துக்கோங்க. எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ரொம்ப நன்றி. என்னோடய யங் ஏஜுக்கு நான் திரும்பி வந்திருக்கேன். இது என்னால் நம்பவே முடியலை. இதெல்லாம் உண்மையா இல்லை கனவா? மார்ச் ஜூன் 8/1. எனக்கு ஞாபகம் இருந்த வரையும் நான் அட்வென்ச்சர் கில்டில் இந்த தேதியில் தான் வந்து சேர்ந்தேன். உண்மையிலே அப்படின்னா நான் ரீபான் ஆயிருக்கேனா? இன்றைக்கி தேதி 10/32 மார்ச் 15. நான் இறக்குறதுக்கு முன்னாடி என்னோடய விண்டோவில் ஸ்டேட்டஸ் போனஸ்ன்னு ஏதோ கிடச்ச மட்டும் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. என்னோடய லெவலில் எந்த மாற்றமும் இல்லை. முன்னே இருந்த மாதிரி அப்படியே தான் இருக்குது. என்னது இது? என்னோடய விண்டோ ஸ்க்ரோல் பண்ணுற மாட்டேன் இருக்குது. வாவ், என்னால் நம்பவே முடியல. இது உண்மையா? இது உண்மையாக இருக்கணும். என்னது இது? என்னோடய லக்கு ஒண்டியுமே இவ்வளோ மேக்ஸ் ஃபுல்லாக இருக்குது. என்ன ஆச்சு என்னோடய ஸ்டேட்டஸுக்கு? என்னால் இது நம்பவே முடியலை. என்னோடய ஸ்டேட்டஸில் லக் ஒண்டியும் மேக்ஸாக இருக்குது. என்னோடய ஃபஸ்ட்டு லைஃப்பில் இருந்த மட்டும் இல்லாமல் இது என்னோடய ஹிடன் பவரா? இதுவும் நல்லா தான் இருக்குது. இது என்னென்ன பண்ணுதுன்னு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கணும். இதை என்னால் நம்பவே முடியலையே. எனக்கு இப்படிப்பட்ட பவரா? நான் அன்றாக இருந்தப்போ நான் 70 வருஷத்துக்கு துரதிர்ஷ்டவாதியாக இருந்துட்டேன். ஆனால் இப்போ எனக்கு லக் அடிச்சிருக்கு. அதுவும் ஃபுல் மேக்ஸில் அடிச்சிருக்கு. ஆனால் அப்போ வாழ்ந்த வாழ்க்கை தான் எனக்கு இப்போ லக்கு கொடுத்துருக்குன்னு என்னால் நம்ப முடியலை. சரி, நான் போயிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஸ்லைமை வேட்டையாட போகிறேன். இதுதான் டோக்கியோ டஞ்சன் ஃபஸ்ட்டு ஃப்ளோரு. ஐயாப்பா, திருப்பியும் பிறந்து வந்ததும் நிம்மதியாக தான் இருக்குது. ஓ, எல்லோரும் இங்கே தான் இருக்காங்களா? நான் ஃபஸ்ட்டு அண்டராக மாறினப்போ ஸ்லைமை தான் வேட்டையாடினேன். என்னோடய செகண்ட் லைஃப்பில் ஸ்லைம்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். என்னது இது? எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுதே. அது ஒரு ஸ்லைம் தானே? இந்த ஸ்லைம் ரொம்ப மூமெண்ட் ஸ்பீடு கொடுக்கும். இந்த ஸ்லைமை தான் நான் வேட்டையாட முடியாமல் இருந்தேன். அது ஒரு சில்வர் ஸ்லைம். அதை வேட்டையாடினா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டும் அதிகரிக்கும். என்னோடய செகண்ட் லைஃப்பில் ஃபஸ்ட்டு வேட்டையாட போகிறது இந்த ஸ்லைமாக தான் இருக்கும். என்னோடய போன வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை மட்டும் அப்பியர் ஆன சில்வர் ஸ்லைம். இது ரொம்ப அரிதான ஸ்லைமும் கூட. அந்த ஸ்லைமை அப்போ என்னால் வேட்டையாட முடியலை. நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அதுக்கு மூமெண்ட் ஸ்பீட் இருக்கும். அதுதான் அதை வேட்டையாட முடியாத ஒரே காரணம் எனக்கு. இதை போட்டு தள்ளினா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்கும். ஆனால் இதை போட்டு தள்ளுறது தான் கஷ்டம். இது சீக்கிரமாக தப்பிச்சு போயிடும். அதோட மூமெண்ட் ஸ்பீடும் அதிகமாக இருக்கும். எப்படியாச்சும் இதை வேட்டையாடணும். பொறுமையாக ஒவ்வொரு அடியும் எடுத்துக்கணும். இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சா போதும். என்னோடய அட்டாக் கரெக்டாக அந்த ஸ்லைம் மேலே போட்டுரும். அதுதான் அட்டாக் பண்ண வேண்டியதுதான். அட்டாச்சரிக்கை, எவன்டா அதை அட்டாக் பண்ணது? எந்த பைத்தியக்காரன்டா அட்டாக் பண்ணது? ஐ எம் சாரி, மிஸ் இட். எப்படியே என் கையில் நீ கிடச்சின்னா உன்னை போட்டு தள்ளிடுவேன்டா. அட முட்டா பையில, கொஞ்சம் விட்டுந்தானே அந்த ஸ்லைமை நேரம் அட்டாக் பண்ணியிருப்பேன்டா. என்னாச்சு? இன்னும் ஓடாமல் அப்படியே நிற்கிது இந்த ஸ்லைம் மேலே அட்டாக் பட்டுடுச்சா? அட்டாக் பட்டா ஒண்டின்னு தான் அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அப்போனா அட்டாக் அது மேலே பட்டுடுச்சா? எப்படியாச்சும் இந்த ஸ்லைமை நான் இப்போ கொன்னே ஆகணும். எனக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு. எப்படியாச்சும் அதை கோர் ஒன்றையும் ட்ரெஸ் ஆகி பண்ணிட்டா போதும். என்னோட அட்டாக் கரெக்டாக விழுந்திருக்கு. ஓகே, இன்னும் கொஞ்சம்தான். அதோட கோரை ட்ரெஸ் ஆகி பண்ணி முடிச்சிடுவேன். இன்னும் கொஞ்சம்தான். ஒரு வழியாக எப்படியோ அந்த ஸ்லைமோட கோரை ட்ரெஸ் ஆகி பண்ணியாச்சு. நீங்கள் லெவலை பாருங்க. ஒரு ஸ்லைமை கொண்டதுக்கே 4 லெவல் ஏறிட்டேனா? பரவாயில்லையே. ஆனால் இந்த ஒரு ஸ்லைமை கொள்றதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கே. என்னோடய ஒரு அட்டாக்கில் இந்த ஸ்லைம் செத்து போயிடும்னு என்னால் நம்பவே முடியலை. அதுவும் ஒரு ஹிட்டில் ஒரு அட்டாக்கில் செத்துருச்சு. இது உண்மையா? இது நான் தான் செஞ்சேனா? என்னாலேயே நம்ப முடியலையே. போன வாழ்க்கையில் இந்த ஸ்லைமுக்கிட்ட தருமடி வாங்கினேன். இந்த வாழ்க்கையில் ஒரே ஹிட்டில் கொண்டிருக்கேன். இது ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டு தான். ஆனால் இந்த சில்வர் ஸ்லைமை கொண்டதுக்கே என்னோடய வெப்பன் உடஞ்சி போச்சு. நான் போயிட்டு அடுத்து இன்னொரு வெப்பன் வேறு வாங்கணுமா? என்னது இது? எதை ஒளி தெரியுதே? நோவே, என்னால் நம்பவே முடியல. இது கனவா இல்லாமல் உண்மையாக இருக்கணும். அது ஒரு எஸ் ரேங்க் ஐட்டம்.
கடவுளே ரொம்ப நன்றி, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு லக்கை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி கடவுளே, ரொம்ப நன்றி. அதோட அது ஒரு ஸ்வாடு. எனக்கு இப்போ தான் ஸ்வாட் ஆகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ளேயே ஒரு ஸ்வாடு கிடச்சிருச்சா. இதுதான் என்னோடய தொடக்கம். இனிமேல் என்னோடய ஆட்டத்தை பார்ப்பீங்க. என்னோடய லக்கு இப்படி இருக்குமா, அதுவும் எஸ்ராங் ஐட்டம்லாம் கிடைக்கிதே. என்னோடய ரெண்டாவது வாழ்க்கை எனக்கு ரொம்ப நல்லா போகுது. இதே மட்டும் எல்லாம் நல்லா நடந்தால் நல்லாயிருக்கும். இது சில்வர் ஸ்லைம்லேருந்து கிடச்ச ஒரு ஸ்வாடு. இந்த ஸ்வாடு அட்டாக் பவர் அதிகமாக இருக்குது. அது ஒன்றும் இல்லை, சில்வர் ஸ்லைம் தப்பிக்க பயன்படுத்துது. அதே 30% அட்டாக் என்னால் தப்பிக்க முடியும். அவ்வளோதான், வெப்பன் கிடச்சிருச்சு. இனிமேல் போயிட்டு நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? மான்ஸ்டர் தேட ஆரம்பிக்க வேண்டியது தான். நம்மளுக்கு இன்றைக்கி ஜாக்பாட்டு தான். 4 சில்வர் ஸ்லைம் நம்மக்கிட்ட மாட்டியிருக்க. ஓமை லக், என்னோடய லக்குக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அதுவும் 4 சில்வர் ஸ்லைம் பார்ப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா எடுத்தோடனே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்வாடை இப்போ தான் சோதிச்சு பார்க்கணும், அதுவும் எஸ்ராங் ஸ்வாடு வேறு. எல்லா ஸ்லைமையும் சமாளிக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எப்படியாச்சும் ஒவ்வொரு ஸ்லைமாக போட்டு தள்ளியாகணும். இந்த ஸ்வாடோட அட்டாக் பவரையும் நம்ம இப்போ சோதிச்சு பார்த்துடலாம். இப்போ தான் முறையாக நான் எஸ்ராங் ஐட்டத்தை பயன்படுத்துகிறேன். இதோட பவர் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. என்னோட ஒரு அட்டாக்லேயே ஒரு ஸ்லைமை கொல்ல முடியுமா? 4 ஸ்லைமையும் என்னால் சீக்கிரமாக கொல்ல முடியும். நண்பர்களே, நம்ம இந்த சீனை தான் ஃபஸ்ட்டு எபிசோடில் பார்த்துருப்போம். நம்ம ஹீரோ 4 சில்வர் ஸ்லைமோட சண்டை போட்டது அந்த சீனு தான் ப்ரோ இது. என்னால் இதை நம்பவே முடியல. நான் ஒரு ஆள் அந்த 4 ஸ்லைமும் ஒண்டியாக நின்று தோக்கடிச்சிட்டேண்ணா. நான் தொடர்ந்து 1 மணி நேரமாக சில்வர் ஸ்லைமையே தோக்கடிச்சிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்கும் என்னோடய லக்குக்கு தான் நான் நன்றி சொல்லணும். என்னோடய லக்கு இல்லைன்னா இதெல்லாம் எனக்கு கிடைக்காது. நான் இது வரையும் 10 சில்வர் ஸ்லைம் பார்த்துருக்கேன். நான் பார்த்தது பூரா வெறும் சில்வர் ஸ்லைம் ஒண்டியும் தான். சில்வர் ஸ்லைமையும் நான் ஒரு ஆளாக தனியாகவே எல்லாத்தையும் தோக்கடிச்சிட்டேன். நான் வேட்டையாடினதில் என்னோடய இன்வென்டரி ஃபுல்லாகிருச்சு. எல்லாம் எஸ்ராங் ஐட்டமாகவே கிடச்சிருக்கு. இது என்னோடய லக்கு தான். இப்போ இது கனவாக இருந்தாலும் எனக்கு இது பரவாயில்ல. இதை நம்புறதை தவிர வேறு வழி இல்லை எனக்கு. என்னோடய போன வாழ்க்கையோட இந்த வாழ்க்கையில் தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. எனக்கு இந்த அதிர்ஷ்டம் கிடச்சதுனால. எனக்கு இந்த லக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோடய போன வாழ்க்கையில் இது மட்டும் என்னால் நிம்மதியாக இருக்கவே முடியாது. ஆனால் இந்த வாழ்க்கையில் நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன். என்னால் நிச்சயமாக முடியும். இந்த சக்தியை வச்சு என்னோடய ஃபேமிலியை என்னால் பார்த்துக்க முடியும். என் ஃபேமிலிக்கு என்னால் சந்தோஷத்தை கொண்டு வர முடியும். நோய்வாய்ப்பட்டிருக்க என்னோடய அம்மா, அதோட என்னோடய சிஸ்டர் எல்லாரையும் என்னால் காப்பாற்ற முடியும், பார்த்துக்கவும் முடியும். சிஸ்டருக்கு என்னால் மேரேஜ் பண்ணி வைக்கவும் முடியும். ஐயோ, முதல்ல நான் என் வீட்டுக்கு போய்த்து என்னோடய சிஸ்டரை பார்க்கணுமே. வேகமாக என்னோடய வீட்டுக்கு போய் ஆகணுமே. நான் 70 வருஷம் கழித்து என்னோடய வீட்டுக்கு இப்போ திரும்பி போகிறேன். நான் இப்போ என்னோடய வீட்டுக்கு போகணும். நான் ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து வெளில போகணும். ஃபஸ்ட்டு போயிட்டு முதல்ல என்னோடய ஃபேமிலியை நான் மீட் பண்ணணும். 70 வருஷம் சும்மா கிடையாது, வேகமாக போகணும். ஒரு வழியாக என்னோடய வீட்டுக்கு வந்துட்டேன். இங்கே தான் நான் இருந்தேன். என்னோடய சிஸ்டர், நானும், எங்கள் அம்மா எல்லோரும் செகண்ட் ஃப்ளோரில் தான் தங்கியிருந்தோம் நாங்கள். என்னோடய போன வாழ்க்கையில் நான் ஒரு பிச்சைக்காரன் மாதிரி வீடே இல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதனால தான் நான் மறந்துட்டேன். ஓ எஸ், இதான் இந்த ரூம் நம்பர் தான். கதவை ஓப்பன் பண்ணலாமா வேண்டாமா? காம் டவுன் ஆகு. நான் ரொம்ப நர்வஸாக இருக்கேன். என் வீட்டுக்கு வந்ததுனால என்னால் இதை முடியும். ஆல்ரைட், கதவை தட்ட வேண்டியது தான். நான் தான் கதவை தட்டவே இல்லையே, யார் திறக்கிறது? ஹே, வெல்கம் பேக் பிக் பிரதர். ஒரு வழியாக 100 அசோசியேஷன் போயிட்டு திரும்பி வந்துட்டியா? சிஸ்டர், மை லிட்டில் சிஸ்டர், நீந்தானே இது? ஏ பிக் பிரதர், என்னாச்சு திடீர்னு இவ்வளோ பாசமலையை கொட்டுற? எதுவும் கேமராவில் ஒளிச்சு வச்சுட்டு திருட்டுத்தனமாக வீடியோ எடுக்கிறியா? எதுவும் ப்ராங்க் வீடியோ பண்ணுறியா? சரி, என்னை விடுங்க பிரதர். கடந்த காலத்தில் என்னோடய சிஸ்டருக்கு நான் எதுவுமே பண்ணலை. இப்போ என்னோடய சிஸ்டரை யாரும் எதுவும் பண்ண முடியாது நான் இருக்க வரைக்கும். இந்த சந்தோஷமான முகத்தை பார்த்து எனக்கு 70 வருஷம் ஆச்சு. உன்னோட மூஞ்சில் சந்தோஷத்தை கொண்டு வருவேன் கண்டிப்பாக மை சிஸ்டர். நான் சமைக்கிட்ட நான் எல்லாத்தையும் சொன்னேன். எனக்கு நடந்த எல்லாத்தையும், எனக்கு கிடைச்ச பவர், புது சக்தி, எல்லாத்த பற்றியும் சொன்னேன். வாவ், சூப்பர்ண்ணா. அப்படின்னா நம்ம இதை வச்சு நம்ம அம்மாவை காப்பாற்றிடலாம்ல? நான் கொஞ்சம் முயற்சி செஞ்சு பார்க்குறேன். சரி வா, நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது, அங்கே போகணும். எனக்கு கிடச்ச எஸ்ராங் ஐட்டத்துக்கெல்லாம் இவ்வளோ பொருள் கிடச்சிச்சா? பரவாயில்லையே, கொஞ்சோண்டு தான் கொடுத்தேன், இவ்வளோ காசு கிடச்சிருக்க. இப்போ நான் முக்கியமான ஒரு இடத்துக்கு போகணும். சரி, கொஞ்சம் சீக்கிரம் போகலாம். இது ஒரு ஹை லெவல் ஹீலிங் போஷன். எந்த ஒரு நோயாக இருந்தாலும் ஹீலிங் பண்ணிவிடும். யார் எடுத்துக்கிறீங்க இந்த ஹீலிங் போஷனை? நான் எடுத்துக்கிறேன். 1 மில்லியன். இந்த ஹீலிங் போஷன் ரொம்ப முக்கியம் என்னோடய அம்மாவுக்கு. இதை கொடுத்தா எங்கள் அம்மாவுக்கு குணமாகறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்படியாச்சும் இதை வாங்கிட்டு போயிடணும். தகாஷி யோகிட்டோவுக்கு இந்த பொருள் விற்கப்பட்டது. சரி வா, நம்ம போயிட்டு நம்ம அம்மாவை பார்க்கலாம்.
உள்ளே வரலாமா? அம்மா, நான் தான் வந்திருக்கேன். நாங்கள் உங்களை பார்க்க வந்திருக்கோம். நீங்கள் 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அம்மா, நான் உங்களை பார்த்து 70 வருஷம் ஆயிட்டுமா. இப்போ உங்களை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குமா. உங்களை காப்பாற்றுறதுக்காண்டி தான் நான் இப்போ வந்திருக்கேன். அம்மா, நாங்கள் உங்களுக்கு gift வாங்கிட்டு வந்திருக்கோமே. தேங்க்யூம்மா. எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க? இது மட்டும் தப்ப இனிமேல் நீங்கள் 2 பேரும் செய்யக்கூடாது. அந்த காசு இருந்துச்சுன்னா நீங்கள் 2 பேரும் சாப்பிடலாம்ல. அம்மா, இனிமேல் பணத்தை பற்றி எந்த கவலையும் இல்லை. அம்மா, உங்களுக்கு இன்னொரு gift இருக்கே, அது என்னன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். என்ன சொல்கிறீங்க நீங்கள் 2 பேரும்? எனக்கு புரியலையே. அம்மா, நீங்கள் இந்த போஷனை இப்போ நீங்கள் குடிக்கணும். இதை குடித்தா உங்கள் உடம்பு சரியாயிரும். அம்மா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னோடய பிரதர் டஞ்சனில் போய்ட்டு நிறையா காசு சம்பாரிச்சிருக்கான். அந்த காசில் தான் போஷன் வாங்கிட்டு வந்ததும்மா. யொக்கிட்டோ, நீ ஒரு அட்வென்ச்சர் பண்ணால் இவ்வளோ சம்பாதிக்கலாமா? அதுவும் இவ்வளவு விலை உயர்ந்த பொருளை எனக்காக வாங்கிட்டு வந்திருக்க. அட்வென்ச்சர் பண்ணியா வாங்கினது? இதெல்லாம் ஜஸ்ட்டு லக்குனால தாம்மா வாங்கினேண்ணா. இதை குடிங்க. நீங்கள் இதை குடிச்சிங்கன்னா உங்களோட உடம்பு சீக்கிரம் சரியாயிரும். சரிப்பா, கொடு, நான் குடிக்கிறேன். அம்மா, இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது? இப்போ குடிச்சிட்டிங்களா? உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னாச்சு? அப்படியே உட்காந்துருக்காங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு. நான் ரொம்ப லேசாக உணர்றேன். அப்புறம் என்னால் ரொம்ப ஈஸியாக சுவாசிக்க முடியுது. இது ரொம்ப நல்லது. அம்மா, நான் உங்களை காப்பாற்றிட்டேம்மா. பிக் பிரதர், நம்ம அதை செஞ்சிட்டோம். சூப்பர். நீங்கள் இப்போ நல்லா ஆயிட்டீங்களே, இது உங்களுக்கான கிஃப்ட்டு. இதை வாங்கிக்கிங்க. இது நம்மளோட கல்ச்சர். அம்மாவுக்கு ஏற்பட்ட சிம்டம்ஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு. அதோட நோயோட அறிகுறியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அவங்க க்யூர் ஆகிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி டாக்டர் இது சொன்னதுக்கு. பொறுமையாக நடங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. பெட்லேயே ரொம்ப நாள் படுத்து கிடந்ததுனால தான் உங்களால் நடக்க முடியல. அம்மா, இதாம்மா நம்ம இருக்கிற வீடு. மறுதிருப்பி நம்ம 3 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழோம்னு எனக்கு கனவு போலே தெரிஞ்சிச்சு. அம்மா, அதெல்லாம் விடுங்க. வாங்க, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம். வீட்டில் இருக்கிற மாதிரி என்னால் எங்கேயுமே நிம்மதியாக இருக்க முடியாது. இதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. இதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இது கொஞ்ச நாளைக்கு தான் எஃபெக்டை கொடுக்கும். அம்மாவுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை நான் கொண்டு வரணும் எப்படியாச்சும். எதனாலண்ணா? என்னாச்சு? நம்ம அம்மாவுக்கு இப்போ டெம்பரவரியாக தான் குணமாயிருக்கு. இன்னும் ஃபுல்லாக க்யூர் ஆகலை. அம்மாவை எப்படியாச்சும் நம்ம குணப்படுத்தியே ஆகணும். தற்காலிகம் தானா? எப்படி நான் அப்புறம் அம்மாவை குணப்படுத்துறது? நம்மளுக்கு ஒரு எஸ்ராங் ஹீலிங் பர்சன் தேவைப்படும். அது இருந்தால் ஒன்றும் தான் அம்மாவை நம்மளால் நிரந்தரமாக குணப்படுத்த முடியும். ஆமாண்ணா, அது மட்டும் ஒரு எலெக்சரை நான் டிவியில் பார்த்தேன். இந்த எலெக்சரை பயன்படுத்துறது மூலம் இறந்து போனவராக இருந்தால் கூட திரும்பி உயிரோடு கொண்டு வர முடியும். டஞ்சன்லாம் 50க்கும் கம்மியான பாட்டில் தான் தோன்றுது. அதனால அது ரொம்ப ரேரு. அது கிடைக்கிறதும் கஷ்டம். அதனால தான்ண்ணா அது எஸ்ராங் ஐட்டமாக இருக்குது. அப்புறம் எப்படியா இருந்தாலும் நான் அதை கொண்டு வருவேன் நம்ம அம்மாவுக்காண்டி. அது மட்டும் எலிக்சர்லாம் சும்மா ஈஸியாகவும் கிடச்சிடாது. ரொம்ப சக்தி வாய்ந்த டஞ்சன் பாஸெல்லாம் தோக்கடிச்சா ஒன்றியும் தான் அது மட்டும் எலிக்சர் கிடைக்கும். அது யார் தோக்கடிக்கிறாங்களோ அவங்களால தான் பயன்படுத்த முடியும். அப்போனா அதை காசு கொடுத்து வாங்க முடியாது என்ன பிரதர்? அதனால் அதை நீங்களே வைத்து அடைய போகிறீங்க. நான் கரெக்டாக சொன்னேன்னா பிரதர்? உங்களால் கண்டிப்பாக முடியும். 5th ஃப்ளோருக்கு கீழேயும் நீங்கள் என்ன போவீங்க. உங்களால் அதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு வர முடியும். ஓகேவா பிக் பிரதர்? அது உண்மைதான். ஆனால் நான் இன்னும் சக்திசாலி ஆகணும் அங்கே போகிறதுக்கு. என்னோட இப்போ இருக்க சக்தியில் நாங்கள் போனோன்னா கண்டிப்பாக செத்து போயிடுவேன். என்ன சொல்கிறீங்க? அப்படின்னா நீங்கள் செத்து போயிடுவீங்களா? அது ரொம்ப சாத்தியமில்லாதாச்சே. ஆமாம், நான் சொன்னேன் இறந்து போயிடுவேன்னு. அதனால் அதை எதுக்கவே முடியாதுன்னு ஒரு அர்த்தமே கிடையாது. என்னால் முடியும் கண்டிப்பாக ஒரு நாள். எனக்கு கிடச்சிருக்க சக்தி வெறும் அதிர்ஷ்டம்னியும் கிடையாது. அது நம்ம வாழ்க்கையை மாற்ற வந்த என்னோடய வாழ்க்கையை அதுதான் திருப்பி போட்டுச்சு. போன வாழ்க்கையில் உங்கள் எல்லாரையும் நான் இழந்துட்டேன். ஆனால் அந்த தப்பை நான் திரும்பி செய்ய மாட்டேன். உங்கள் எல்லாருக்கும் நான் கண்டிப்பாக சந்தோஷத்தை கொண்டு வருவேன். கண்டிப்பாக அந்த எலிக்சரை ஒரு நாள் நான் கொண்டுக்கிட்டு வருவேம்மா உங்களை குணப்படுத்துறதுக்காண்டி. ட்ராப் 20வது ஃப்ளோரு பாஸ் மாஸ்டர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு கிடச்சிச்சு. இப்போ இருக்க என்னோடய சக்தியை வச்சுக்கிட்டு அந்த லெவலுக்கு கண்டிப்பாக என்னால் போக முடியாது. என்னோடய சக்தியை எப்படியாச்சும் நான் அதிகரிச்சே ஆகணும். அந்த ட்ராப் ஒரு ரேர் பாஸ் மாஸ்டர்கிட்ட தான் கிடைக்கும். அப்படி இருந்து என்னோடய வாழ்க்கையில் நான் இதை பற்றி ஒரு வாட்டி தான் கேள்விப்பட்டேன். ஏன்னா இது ரொம்ப ரேரு. என்னோடய லக்கை வச்சு கண்டிப்பாக அதை என்னால் எடுக்க முடியும். என்ன பிக் பிரதர், ஏதோ பிளான் போட்டிங்க போல்? என்னான்னு என்கிட்ட சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதெல்லாம் எந்த பிளானும் போடல. சரிவா, ஜூஸ் குடிக்கலாம். பிக் பிரதராக நீ இருந்தால் என்னை மட்டும் இந்த கிளாஸை கழுவ முடியுமா உன்னால்? இந்த சந்தோஷத்தை தான் நான் எப்பயும் பார்க்கணும். சரி, கிளாஸை கொடு, ஜூஸை ஊற்றுறேன். டஞ்சனுக்கு போகிறதுக்கு முன்னாடி முன்கூட்டியே நிறையா செய்ய வேண்டியது இருக்குது. செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் டஞ்சனுக்கு போகணும். தயாரிப்புனா என்னென்ன? எனக்கு ஒன்றும் புரியலையே நீங்கள் சொல்கிறது.
எனக்கு புரிகிற மட்டும் கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். பாதுகாப்பாக தான் செயல்படணும், இல்லைன்னா ஆபத்து ரொம்ப இருக்கும். அதனால தான் தயாரிப்படுத்தணும்னு சொல்கிறேன் நான். ஓகே நண்பா, கண்டிப்பாக நான் டஞ்சனுக்கு போய் ஆகணும். முக்கியமாக என்னோடய அம்மாவை காப்பாற்றுறதுக்கு எக்யூப்மெண்ட்லாம் போயிட்டு நம்ம எல்லாம் எடுத்து வைக்கணும். என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் போய் எடுத்து வச்சுக்கிட்டா தான் நாளைக்கு டஞ்சனுக்கு போக கரெக்டாக இருக்கும். ஹீரோ இப்போ என்னென்ன எக்யூப்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறான்னு கட்டுறாங்க. ஒரு ஸ்வாடு, அப்புறம் சில்வர் ஸ்லைம் கோட்டிங் கொடுத்த ஒரு ஆர்மரு. ஹீரோட ஸ்வாடுக்கு என்ன போகிறோன்னா, எனிமியோட அட்டாக்கு 30% குறைஞ்சிரும். அப்புறம் அவன் போட்டிருக்க ஜாக்கெட்டில் சில்வர் ஸ்லைமோட கோட்டிங் கொடுத்துருக்கு. அது கொஞ்சம் டிஃபென்ஸ் பவர் அதிகமாக கொடுக்கும். பிரதர், எங்கே கிளம்பிட்டீங்க? இவ்வளோ அவசரமாக போயிட்டுருக்கீங்க? பிக் பிரதர், நீங்கள் டஞ்சனுக்காக கிளம்பிட்டீங்க? ஆமாம். அதுக்குள்ளேயும் நீங்கள் டஞ்சனுக்கு கிளம்பிட்டீங்களா? இல்லை, மற்ற வாரியர் போட்டிருக்க மட்டும் ஹெவி ஆர்மரில் எதுவும் போடாமல் போகிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னோடய ஸ்டேட்டஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் என்னால் எந்த ஒரு ஆர்மரையும் போட முடியாது. இல்லைன்னா நான் ஒன்றும் எடுத்துகிட்டு போகாமல் இல்லை. என்னோடய ஸ்டேட்டஸை தான் ஃபஸ்ட்டு போய் அதிகரிக்கணும். என்னோடய லெவலெல்லாம் சாதாரண மனுஷனுக்கு இருக்க மட்டும்தான் இருக்குது. என்னோடய லக்கு ஒன்றி தான் ஃபுல்லாக இருக்குது. என்னோடய லக்கை நம்பி தான் நான் இப்போ அடுத்து டஞ்சனுக்கு போகலான்ட்ருக்கேன். பார்ப்போம். இப்போதைக்கு இருக்கிற என்னோடய ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு ஹெவி கியர்லாம் போட்டுக்கிட்டு நல்லா சண்டை போட முடியாது. என்னோடய லெவலை அதிகரித்தா தான் ஹெவி கியர்லாம் போட்டுக்கிட்டு சண்டை போட முடியும். அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத. என்னோடய லெவலை எப்படி அதிகரிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். 5th ஃப்ளோர் டஞ்சனில் ஒரு பழம் கிடைக்கும். அந்த சாப்பிட்டா நம்மளோட ஸ்ட்ரென்த்தை அதிகரிக்கும். அது மட்டும் நான் என்னோடய ஸ்ட்ரென்த்தை அதிகரிச்சுட்டு வரேன். சரி, பாய். அப்போனா நீங்கள் உங்களோட ஸ்ட்ரென்த்லாம் அதிகரிக்க போகிறீங்க, சரியா? சூப்பர், சரியாக தான் சொல்லியிருக்க. அதுவும் டஞ்சனில் 5th ஃப்ளோருக்கு போகணுமா? ஆமாம், அந்த டஞ்சனோட பேர் அலிஸ் கிரான்சி. அங்கே தான் போகிறேன் நான் இப்போ, சரியா? மை லிட்டில் சிஸ்டர், எந்த ஒரு வாழ்த்தனமும் பண்ணாமல் அமைதியாக வீட்டில் இருக்கணும். நான் போயிட்டு வரேன், பாய். ஒரு நிமிஷம் இருங்க. அங்கே இருக்க மான்ஸ்டர்லாம் ரொம்ப ரேரு. அங்கே இருக்க ஒரு மான்ஸ்டர்ட்டேருந்து தான் மிரர் ப்ரூட்னு ஒன்று கிடைக்கும். அதை வச்சு தான் ஸ்ட்ரென்த்தை அதிகரிக்க முடியும். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. கவனமாக இருங்க, உங்களை பார்த்துக்கோங்க, சரியா பிக் பிரதர்? சரி, நான் என்னை பார்த்துக்கிறேன். சரி, நீ பத்திரமா இரு. பிக் பிரதர், இந்தாங்க உங்களோட மத்தியான லஞ்சு. தேங்க்யூ மை லிட்டில் சிஸ்டர். சரி, நான் இதை என்னோட இன்வென்டரியில் போட்டுக்கிறேன். இன்வென்டரியில் வச்சாச்சு. சரி சிஸ்டர், நான் டஞ்சனுக்கு போயிட்டு லேட்டாக வந்து பார்க்குறேன் உடனே. சரி, பாய். 5th ஃப்ளோர் டஞ்சனில் வெறும் ட்ரீ மான்ஸ்டரு, அதுக்கப்புறம் பாய்சன் பிளான்லாம் நிறையா இருக்குது. இதுதான் 5th ஃப்ளோர் டஞ்சன். நான் ஒரு வழியாக 5th ஃப்ளோருக்கு வந்துட்டேன். என்னோடய போன வாழ்க்கையில் இந்த ஃப்ளோருக்குலாம் நல்லா வரவே முடியலை. ஆனால் இப்போ நார்மலாக வந்துக்கிட்டு இருக்கேன். அதுவும் 5th ஃப்ளோரு. டோக்கியோ டஞ்சனோட 5th ஃப்ளோரு அல்கி கிரீடம். 5th ஃப்ளோர் கொஞ்சம் டேஞ்சரான ஃப்ளோர் தான். 1st ஃப்ளோர் எல்லாம் ஃபுல்லாகிட்டாங்க. 5th ஃப்ளோருக்கு வெறும் பிளான்ட் மாஸ்டர் தான் இருக்கும். எது மாஸ்டரு எது பிளான்ட்டுனே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இதெல்லாம் மற்றவங்களுக்கு தான், எனக்கு கிடையாது. இன்னும் 20 மாஸ்டர் இங்கே இருக்குது. என்கிட்ட மேப்பு இருக்குதுன்னு மிச்ச அட்வென்ச்சர்ஸ்க்கெலாம் தெரிஞ்சுன்னா அது ரொம்ப பிரச்சனையாக போயிடும். அதுக்குள்ளேயும் நான் எப்படியாச்சும் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி போட்டதுலேயே ஆகணும். எனக்கு என்னமோ இந்த இடத்துல ஒன்றும் வித்தியாசமான ஃபீலிங் வருது. நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த மான்ஸ்டரோட நெஸ்ட்டு இங்கே தான் இருக்குது. இங்கேயே எங்கேனாச்சும் தான் மரத்தோட மரமாக அதை மறைஞ்சிக்கிட்டு இருக்கணும். எப்படியாச்சும் அதை கண்டுபிடிச்சாகணும். இந்த மான்ஸ்டரோட பேர் தான் ட்ரெண்ட். இது மரத்தோட மரமாக பதுங்கியிருக்கும். இதை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். ஒரு சில வித்தியாசத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா, இந்த மரத்தோட வேர் கீழே இருக்காமல் மேலே இருக்கிறது தான் இதோட வித்தியாசமே. ஹீரோ கீழே கிடக்கிற ஒரு கல்லை எடுத்தான். அந்த கல்லை எடுத்து ஒரு மரத்தை பார்த்து விட்டேஞ்சான். அந்த மரம் என்னாச்சுன்னா, ஒரு வழியாக அந்த மான்ஸ்டரை கண்டுபிடிச்சிட்டான் ஹீரோ. நீ இங்கே தான் பதுங்கிக்கிட்டு இருக்கியா? சரிவா, ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னா விட்டஞ்ச கல்லை விட்டு ஒரு மரத்து மேலே பட்டு கீழே விழுந்துச்சு. திடீர்னு அந்த மரம் எந்திரிச்சு 4 கால் முளைச்ச அட்டாக் பண்ணுறதுக்கு ஹீரோவை பார்த்து வேகமாக வந்துச்சு. ஹீரோவும் பார்த்துக்கலாம் அங்கே மாதிரி நின்னான். ஹீரோ பக்கத்தில் வந்துட்டு அட்டாக் பண்ணுற மட்டும் முறைச்சி நின்றுச்சு. ஹீரோவும் அதை பார்த்துக்கிட்டு நின்னான் கத்தியை எடுத்துக்கிட்டு. அட, நீயே என் பக்கத்தில் வந்துட்டியா? நான் உன் பக்கத்தில் வரலான்னு நினச்சேன்ட்டு ஜம்ப் பண்ணி ஒரு அட்டாக் பண்ணுறான். முடிஞ்சிச்சு. ஒரே அட்டாக்கில் அந்த ட்ரீயை காலி பண்ணிட்டான் ஹீரோ. அந்த ஒரு அட்டாக்கும் கிரிட்டிக்கல் அட்டாக். ஹீரோவோட ஸ்பெஷல்மும் எல்லாத்துலேயும் இதான் பார்ப்பீங்க. என்ன இப்போ எல்லாத்தையும் ஒரே அட்டாக்கில் காலி பண்ணிடுறோமே. ஒரு வழியாக அந்த ட்ராப் கிடச்சிருச்சா? ஹீரோ சொன்ன அந்த ஸ்ட்ரென்த் அதிகரிக்கிற பழமும் ஹீரோவுக்கு கிடச்சிருச்சு. எடுத்து சாப்பிட்றான் ஹீரோ. அட, நல்லா தான் இருக்குது இந்த பழம். ஒரு பேரிக்கால்னா ஆப்பிளோட சுவையை தான் கொண்டு இருக்குது. இதே மட்டும் மான்ஸ்டர்லாம் கிட்டே இருந்துச்சுன்னா சீக்கிரம் முடிச்சுட்டு நான் சீக்கிரம் கிளம்பிடுவேன். சரி, இதோட சுவையில் ஒன்றும் மேட்ரு. என்னோடய விண்டோ ஓப்பன் பண்ணு. என்னோடய ஸ்ட்ரென்த்து 1 அதிகரிச்சிருச்சா? பரவாயில்லையே, இது நிறையா கிடச்சா என்னோடய ஸ்ட்ரென்த்தை சீக்கிரம் அதிகரிக்குமே. குப்பை மாதிரி இருக்குது இந்த ஸ்டேட்டஸை. கண்டிப்பாக என்னால் அதிகரிக்க முடியும். ஒரு அளவுக்குனாலும் என்னால் அதிகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஆரம்பிக்கலாமா வேட்டையாட?
சரி போக வேண்டியதுதான். கண்ணில் மட்டெல்லாம் போட்டு தள்ளுறதா இனிமேல் நம்மளோட வேலை. நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டரை நிறையா போட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டான். எல்லாம் கிரிட்டிக்கல் அட்டாக். ஒரு அட்டாக்கில் ஒரு மான்ஸ்டர் காலி, ஒரு அட்டாக்கில் ஒரு மான்ஸ்டர் காலி. எப்பா எவ்வளோ நேரம் தான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது. நல்ல வேலை நம்மளோட தங்கச்சி நம்மளுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தா. இல்லைன்னா இந்த மான்ஸ்டரே வெட்டி தின்னுக்கிட்டு இருந்திருக்கணும். இதுவும் நல்லது தான். வேட்டையாடி வேட்டையாடி எல்லா ஃப்ரூட்டையும் சாப்பிட்டேன். இப்போ என்னோடய ஸ்ட்ரென்த்து எவ்வளவு இருக்குன்னு பார்க்க வேண்டியது தான். சரி ஓப்பன் ஸ்டேட்டஸ் வாலேயே நம்ப முடியல. நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன இவ்வளவு அதிகரிச்சிருச்சு. ஜெட்டு வேகத்தில் போயிட்டுருக்கு. 1 2ன்னு ஏறிக்கிட்டு இருந்தது 15 14 20ன்னு அதிகரிச்சிருச்சு ஹீரோவோட ஸ்டேட்டஸு. இந்த நாள் நம்மளுக்கு ரொம்ப நல்ல நாளாக இருக்கும் போல். நம்மளோட ஸ்டேட்டஸ்லாம் முன்னே இருந்ததோட ரொம்ப அதிகரிச்சிருச்சு. நம்மளோட ஸ்ட்ரென்த் சோதிச்சு பார்க்கணுமே எப்படி. வரட்டா மின்னல் மட்டும் ஒருத்தர் சரட்டுன்னு பின்னாடி போகிறான். யாரா அவன் கண்ணு திரும்பி பார்த்துக்கிறோம். யாரா நீ? யாராக இருந்தாலும் ஒழுங்கு மரியாதையே வெளில வந்துடுங்க. இல்லைன்னா நான் அப்புறம் உங்களை சும்மா விட மாட்டேன். வெயிட் பண்ணுப்பா. ஒரு புது ஹண்டர் தானே நீ? எப்படி வேட்டையாடுறதுன்னு நாங்கள் சொல்லி தரட்டுமா உனக்கு? கொஞ்சம் தூரம் பின்னாடி போய் நின்றுட்டு, யார் இவங்க? அட்டாக் பண்ணி திருடுறவங்களா? யாருன்னு தெரியலையே. எங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு இந்த புதுசாக வந்தவனுக்கு சொல்லி கொடுக்கணும் போலையே. நாங்கள் யாருன்னு உனக்கு தெரியலையோ? அப்படின்னா உங்களோட ஹண்டர் லைசன்ஸ் ஐடியை காட்டுங்க. நான் அப்போ தான் நம்புவேன் நீங்கள் ஹண்டர்னு. நீங்கள் நண்பர்களா கில்லரான்னு எனக்கு எப்படி தெரியும்? அதனால தான் உங்களோட ஹண்டர் ஐடி கேட்குறேன். காட்டுங்க. நீ சொல்கிறதும் சரிதான். எனக்கு உன்னோட கியர்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த கியர்லாம் ஒழுங்காக என்கிட்ட கொடுத்துட்டு உன்னோட உயிரை காப்பாற்றி இங்கேருந்து ஓடிரு. ஒரு ஹண்டருக்கு நாங்கள் கொடுக்குற கிஃப்ட் என்ன தெரியுமா? அவங்களோட உயிர் தான். அதனால் உன்கிட்ட இருக்க எல்லா பொருளையும் கொடுத்துட்டு ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து ஓடிரு. இல்லை நான் பார்த்தோம் ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு 2 பேரும் வந்தாங்க. அதில் ஒருத்தன் மட்டையாகி நாக்கு தள்ளி கிடக்கிறான். கொஞ்சம் விட்டுருந்தா எனக்கு டேமேஜ் நிறையா போயிருக்கும். நல்ல வேலை என்கிட்ட ஆர்மர் இருந்துச்சு. அதோட அவனோட அட்டாக்கு 30% குறைஞ்சிருச்சு. அதனால தான் நான் தப்பிச்சேன். என்னோடய ஆர்மர் தான் இப்போ இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு தெரியலையே. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். வேகமாக ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு வந்துக்கிட்டு இருந்தான். அவன் பண்ணுற அந்த அட்டாக் அது ஸ்டிங் அட்டாக் தானே. அது லெவல் 25 இருக்குது. கண்டிப்பாக இவன் தான் லீடராக இருக்கணும். என்னோட ஹையர் லெவல் கூட இவன். ஸ்டிங் அட்டாக்குங்கிறது ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் மாதிரி. அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அவன் சொல்கிறான், இந்த அட்டாக்லேருந்து இதுவரையும் யாரும் தப்பிச்சதில்லை. இது கரெக்டாக உன் மேலே படும். ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. எனிமி பண்ணுற அட்டாக் 30% குறையுதுன்னு. அவனோட அட்டாக் 30% குறைஞ்சிருச்சு. என்னோட சில்வர் ஸ்லைம் கோட்டிங்கும் போயிடுச்சு. அதனால தான் நான் தப்பிச்சேன். இல்லைன்னா நேரம் எனக்கு சரியான இன்ஜுரி ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடித்து பறக்க விட்டு இன்னொருத்தனை பார்க்குறான். நல்ல வேலை நான் உண்டே அந்த அட்டாக்கை தடுக்கலனா கண்டிப்பாக எனக்கு சரியான இன்ஜுரி ஆகிருக்கும். அவங்க தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஆச்சரியப்பட்டு போயிட்டு எப்படி ஒரு அட்டாக்லேயே அவன் தோற்று போனான்? அவன் நல்ல வாரியர் தானே. எப்படி இது கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தில் இருக்கான். டேய் நீங்களாம் ஒரு ஹண்டராடா. ஒரு ஹண்டரையே வேட்டையாடுறதுக்கு இப்படி துடிக்கிறீங்களே. என்னால் கண்டிப்பாக உங்களை மன்னிக்க முடியாதுடா. ஒழுங்காக சரணடைஞ்சிரு. அடே என்னடா நீ பேசிக்கிட்டு இருக்க? நான் மேஜிக் யூஸர்ரா. என்னோடய அட்டாக்லேருந்து முடிஞ்சால் நீ தப்பிச்சுக்கிறா. நீ தாண்டா சரணடைய போகிற அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, என்னது நான் சரணடைய போகிறேன்னா? உன்னை தோக்கடிக்கிறதுக்கு எனக்கு இந்த ஸ்வாடே தேவையில்லை. அவன் ஹீரோ பார்த்து கேட்குறான், என்னை பார்த்து பயந்து என்கிட்ட இப்போ சரணடைய போறியா? வா நான் உன்னை மன்னிச்சு எப்படியாச்சும் விட்டுறேன். இங்கேருந்து ஓடிரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே, யாரா வந்துட்ட சரணடைய போகிறா? நான் ஸ்வாடு தான் யூஸ் பண்ண போகிறது இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட இன்வென்டரியிலேருந்து, நீ மேஜிக் தானே யூஸ் பண்ணுற, நானும் ஒரு மேஜிக் யூஸ் பண்ணி பார்க்குறேன். இந்த வானில் எப்படி மேஜிக் யூஸ் பண்ணுறேன்னு தெரியும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்குறேன். முடிஞ்சால் இல்லைன்னு தப்பிச்சிக்க. எதுக்கு நிற்கிறோம் சொல்கிறான். ஐயோ நீ வச்சுருக்க அந்த குப்பையை வச்சு தான் என்னை தாக்க போறியா? நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன் நீ எப்படி அதுலேருந்து அட்டாக் பண்ணுறேன்னு. ஐயோ ஒரு குப்பை கையில் 2ஆம் நிலை மேஜிக் வாண்ட் இருக்கு. அதை வச்சு என்ன பண்ண முடியும்? அது ஒரு குப்பை. நான் ஒரு டெரன் மாஸ்டர் அட்டாக் பண்ணும்போது அதுக்கு பழத்துக்கு பதிலாக இந்த வாண்டு தான் கிடச்சிச்சு எனக்கு. அது வெறும் 2nd லெவல் மேஜிக் வாண்டு தான். அதை வச்சு அட்டாக் பண்ணி நான் சீக்கிரமே பிரேக் ஆகி கீழே விழுந்துடும். அது ஒரு குப்பை தான்டா. ஒரு முட்டாள் கையில் ஒரு மேஜிக் வாண்டா, நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேண்ணா. எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அது ஒரு குப்பை, அதை யூஸ் பண்ணுறது நான்சென்ஸ், அதை யூஸ் பண்ணி ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது, அது ஒரு அட்டாக்லேயே உடஞ்சிரும். அப்படி அந்த வான்லேருந்து மேஜிக் யூஸ் பண்ணும்போது 30% மேஜிக் பண்ணி தான் வெளிப்படும். அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அது அட்டாக் பாரும் 9% ஒன்றி தான். டிஃபென்ஸு எல்லாம் பார்த்தாலும் கம்மி தான். அதை வச்சு அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். இதை பார்த்து நீங்கள் குப்பை நட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இது எனக்கு கிடைச்ச லாட்ரிடா. ஒரு அட்டாக்காக இருந்தாலும் இதோட அட்டாக்கை நான் இப்போ ட்ரை பண்ணுறேன். நீ முடிஞ்சா தடுத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு தயாரானான். ஆப்பானில் நிற்கிறோம் சொல்கிறான், உன்னோட 9% அட்டாக் பவர் வச்சு தாக்குனாலும்
என்னோட இந்த செகண்ட் லெவல் ஃபயர் பாலுக்கு ஈக்குவலாக வர முடியாதுடா. என்னோட செகண்ட் லெவல் ஃபயர் பாலுக்கு ஈக்குவலாக அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அதோட பவரு 50+ கூட ஆகும். அதனால் அவன் எது பயன்படுத்தினாலும் அதை என்னால் தகர்த்தெறிய முடியும். முடிஞ்சா என் அட்டாக்கை தடுத்து பாடுறா நீ. டேய், இந்த அட்டாக்கு முன்னாடி எவனும் நிற்க முடியாதுடா. நான் ஜெயிக்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சி. தோற்று நீ என் முன்னாடி மண்டி போட போகிறடா நீ. அவன் முடிஞ்சா என்னோடய ஃபயர் பாலை தடுத்து போடுறான்னு ஃபயர் பால் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆப்போனண்ட்டு ஃபயர் பால் அட்டாக்கை லான்ச் பண்ணுறான். நம்ம ஹீரோ நின்ட்டு, அடே ஒரு வழியாக உன் அட்டாக் நீ லான்ச் பண்ணிட்டியாடா. எவ்வளோ நேரம்டா நான் என் வானில் மேஜிக் கேஸ் பண்ணிட்டு நிற்கிறது. எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ஹீரோ கொட்டாய் விட்டுக்கிட்டே பேசிகிட்டு இருக்கான். சரிடா, நீ உன் அட்டாக் லான்ச் பண்ணிட்டியா? சரி, இப்போ என்னோடய அட்டாக்கை நான் ரெடி பண்ணுறேன். முடிஞ்சா என் அட்டாக்லேருந்து நீ தப்பிச்சுக்கடா. ஹீரோ அவனோட மேஜிக் வானில் மேஜிக்கை கேதர் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோ அவனோட மேஜிக் வானில் பெரிய மேஜிக் பால் ஒன்று கேதராகி நிற்கிது. அதை பார்த்து அவன் மிரண்டு போயிட்டான். ஹீரோ கேதர் பண்ண மேஜிக் பவரை பார்த்துட்டு அங்கே இருக்க மரம் மட்டை பூரா அரிச்சு அங்கிட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. அவனோட அட்டாக் லான்ச் பண்ணான். ஹீரோ டேரெக்டாக போணுச்சு அவனை நோக்கி. இதை முடிஞ்சா நீ தடுத்துக்கடான்னு சொல்லிட்டு ஹீரோ சும்மா மாசானா இருக்க மரம் மட்டை பூரா பிடுங்கிட்டு போணுச்சு. அவனோட லான்ச் பண்ண ஃபயர் பாலுக்கும் நம்ம ஹீரோ லான்ச் பண்ண ஃபயர் பாலுக்கும் பெரிய வித்தியாசம் தெரிஞ்சிச்சு. அதோட இது 10 மடங்கு பெருசாகவே இருந்துச்சு. என்னது இவ்வளோ பெரிய ஃபயர்ஃபாலா? கண்டிப்பாக இது செகண்ட் லெவல் மேஜிக் கிடையாது. இம்பாசிபிள். இது எப்படி அவனால் செய்ய முடிஞ்சிச்சு? என்னால் நம்ப முடியலை. பயத்தில் கடந்து வளர ஆரம்பித்தான் அவன். என்னை விட்டுரு ப்ளீஸ், நான் எப்படியாச்சும் இந்த ஓடிடுறேன். ஐயோ, அது ஒரு மேம்பட்ட மேஜிக்கு. அது ஒன்றும் ஃபயர் பால் கிடையாது, அது ஒரு விண்கல். இது கண்டிப்பாக என்னால் தடுக்க முடியாது. ஆனால் அவன் சொன்னதெல்லாம் உண்மை தானா? இது பொய்யான மேஜிக் கிடையாதா? இது உண்மையான மேஜிக் தானா? நான் கண்டிப்பாக இதுலேருந்து தப்பிக்க முடியாது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. அந்த அட்டாக் வேறு இவ்வளோ பக்கத்தில் வந்துடுச்சே. நான் எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிக்கணும். ப்ளீஸ், நான் எப்படியாச்சும் தப்பிக்கணும். கடந்து கத்துறான் அவன். எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு கத்திக்கிட்டே இருக்கும்போது பேண்ட்லேருந்து பாத்ரூமே போயிட்டான் அவன். அவனோட அட்டாக்லாம் காலி பண்ணிட்டு அவன் மேலே டேரெக்டாக போய் அந்த அட்டாக் விழுவுது. சரியான வெடி விபத்து நடக்குது. பார்த்தா ஆள் கறிகட்டையாக கிடக்குறான். நம்ம ஹீரோ வண்டியும் நிற்கிறான். துணி கூட இல்லாமல் கறிகட்டையாக கிடக்குறான். ஹீரோ அவனை கொல்லலை, அவனை அட்டாக் பண்ணி அன்கான்சியஸ் ஆக்கிட்டான். ஐயோ, இந்த வாண்டு ஒரு அட்டாக் தான் பிரயோஜனம் ஆகுது. இதை வச்சுருக்க வேஸ்ட்டு தான். இதுக்கு மேலே அவ்வளோதான், இது தூக்கி போட்டு போக வேண்டியது தான். ஹீரோ மாதம் ஒரு டைலாக் சொல்கிறான். டேய், உங்களால் என்னையே தோக்கடிக்க முடியலை, என்னை அட்டாக் பண்ணுறதுக்கு வந்துட்டீங்க, போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான் ஹீரோ. எல்லா 2 பேரையும் தோக்கடிச்சு துவச்சி தொங்க போட்டான். இப்போ என்ன பண்ணுறது? அவங்க 2 பேரையும் தோக்கடிச்சாச்சு, ஏதாச்சும் பண்ணணுமே. இந்த கொலைகாரங்களை தனியாக விட்டால் மறுதிருப்பி எதுவும் பிரச்சனை பண்ணுவாங்க. ஏதாச்சும் பண்ணணுமே, அவங்களுக்கு ஏதாச்சும் முடிவு கட்டணுமே. எனக்கு ஒரு நல்ல ஐடியா வந்திருக்கு. இந்த வேரை வச்சு அவங்கள கட்டி இங்கேருந்து கொண்டு போயிடலாமா? அதான் நல்ல ஐடியா. இங்கேயே அவங்கள விட்டு போகக்கூடாது. ஹீரோ அந்த முள் மாட்டை இருக்க வேரை எடுத்து 2 பேரையும் கட்ட ஆரம்பித்தான். இதை அவங்க விரும்புவாங்களா? விரும்பினா விரும்பாட்டி என்ன, அவங்க 2 பேரையும் எப்படியாச்சும் மேலே கொண்டு போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் கட்ட ஆரம்பித்தான் ஹீரோ. ஒரு வழியாக கட்டி முடிச்சாச்சு. எப்படியாச்சும் இவங்கள மேலே கொண்டு போகணுமே. இப்போ 2 பேரையும் கட்டி இழுத்துக்கிட்டு ஹீரோ வேகுன்னு மேலே ஏறி போனான். இவங்கள வேற கொண்டு போகணுமா ஒவ்வொரு ஃப்ளோரா? எப்பா, அவங்க 2 பேரையும் கட்டி இப்போ 5வது ஃப்ளோர்லேருந்து 1st ஃப்ளோருக்கு கொண்டு போயிட்டுருக்கான் ஹீரோ. கொண்டு போய் இப்போ போலீஸ்கிட்ட ஒப்படைக்கணும்னு நினச்சிட்டு போயிட்டுருக்கான். ஒரு வழியாக அந்த கில்லர் 2 பேரையும் போலீஸுக்கிட்ட ஒப்படைச்சாச்சு. இதுக்கு மேலே போலீஸ்காரங்களே பார்த்துப்பாங்க. நம்மளுக்கு ஒன்றும் வேலை இல்லை, நம்ம போக வேண்டியது தான். ஐயோ, இவங்கள கொண்டு வந்ததே கழுத்தெல்லாம் வலிக்குதே. இப்போ கொண்டு போய் நம்ம கலெக்ட் பண்ண ஐட்டத்தை வேற கில்லில் வேற போய்த்து சப்மிட் பண்ணிட்டு ரிப்போர்ட் பண்ணணும். ஐயோ, சரி, நாளைக்கு போய்ட்டு பண்ணிப்போம். என்னை மன்னிச்சிருங்க, நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எதனாலனா டஞ்சனில் ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு. அதனால தான் நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு. அதான் என்னால் சீக்கிரம் ரிப்போர்ட் பண்ண முடியலை. ஓ, நீங்கள் தான் தக்காசி யோக்கிட்டோ தானே? ஏற்கனவே போலீஸ் எங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க 2 கில்லரை பிடிச்சி கொடுத்துருங்கன்னு. அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் என்ன விஷயம்னு இப்போ சொல்லுங்கள். நான் உங்களுக்காண்டி என்ன பண்ணுறேன்னு செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். அப்போனா நான் உங்கள்கிட்ட எதையும் விலகிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை, சரியா? ஆமாம் சார். தக்காசி யோக்கிட்டோ, உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் சில்வர் ரேங்க்கு ப்ரொமோஷன் ஆகிருக்கீங்க. இதில் ஏதோ தப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் ரேங்க் அப் ஆகிட்டேனா? நான் முடிக்க வேண்டிய மிஷினே நிறையா இருக்குது. அதுக்குள்ளே எப்படி நான் ரேங்க் அப் ஆவேன்?
கால்குலேஷன் பண்ணும்போது எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம், ஒழுங்காக பார்த்துட்டு சொல்லுங்கள். இவ்வளோ கொஞ்சம் காலத்துலேயே சில்வர் ரேங்க் போகிறது சாத்தியமே இல்லை. ஏதாச்சும் மாற்றி கித்தி கால்குலேஷன் போட்டிங்களா? பொதுவாக திறமையானவங்க செஞ்சால் கூட 3 வருஷம் ஆகும். நான் இவ்வளோ சீக்கிரமாக செஞ்சால் எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது, அதனால தான் கேட்குறேன். சில்வர் ரேங்க் போயிட்டா டஞ்சனுக்கு தேவையான ஐட்டம், டஞ்சனுக்கு தேவையான மான்ஸ்டரை வேட்டையாடணும், கில்டு சொல்கிற எல்லா மிஷினையும் முடிக்கணும். என்னை எப்படி சில்வர் ரேங்க் அறிவிச்சிங்க, அதுக்கு எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நோ மிஸ்டேக் சார். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் பிடிச்சிங்களே 2 பேர், அதில் ஒருத்தர் ரெட் ஹேண்டை சேர்ந்தவங்க, அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ ரேங்க் அப் ஆயிருக்கு. ஓ, ரெட் ஹேண்டை சேர்ந்த குரூப்பா? அவங்கெல்லாம் ஒரு மான்ஸ்டர். அந்த குரூப்பை சேர்ந்த எல்லாருமே காட்டு மிராண்டித்தனமாக இருப்பாங்க. ஒருத்தனும் மனுஷனை மட்டுமே நடந்துக்க மாட்டாங்க. அதனால தான் அவங்கள ரெட் ஹார்ட்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அது சரிதான், நீங்கள் நல்லது தான் செஞ்சுருக்கீங்க தக்காசி. அவங்கள பிடிச்சி கொடுத்தது நீங்கள் செஞ்ச பெரிய நல்லது. அதனால தான் நீங்கள் இப்போ ரேங்க் இவ்வளோ தான் அதிகரிச்சிருக்கீங்க. அந்த 2 பேரை பிடிச்சி கொடுத்ததே போதும் தக்காசி, நீங்கள் சில்வர் ரேங்க் போகிறதுக்கு. உண்மையாக சொல்கிறீங்களா? அந்த 2 பேரை பிடிச்சி கொடுத்ததுனால நான் சில்வர் ரேங்க் போயிட்டேனா? ஆமாம் தக்காசி, நான் தான் முன்னாடியே சொன்னேன்னு அவங்க 2 பேரும் கொஞ்சம் கிரிமினல்கள்னு. நானாக வழியை குவித்து அவங்கள்ட்ட சண்டை போடல. அந்த 2 முட்டா பயிலெல்லாம் அவங்கள தான் சண்டை போட்டாங்க. இது நம்மளுக்கு லாபம் தான். எப்படியோ நம்ம ரேங்க் அதிகரிச்சிட்டோம், இது நம்மளுக்கு போதும். இதெல்லாம் நம்ம லக்குனால தான் வந்திருக்குமோ? பார்த்துக்கலாம், போ என்ன நடக்குதுன்னு பின்னாடி பார்ப்போம். தக்காசி சான், மறுதிருப்பி நீங்கள் டஞ்சனுக்கு போகிறீங்களா? 10th ஃப்ளோர் வரையும் போகலாம். நீங்கள் இனிமேல் என்ன பண்ண போகிறீங்க? ரேங்கை 3 விதமாக பிரித்து வச்சுருக்காங்க. ப்ரௌன்ஸு, சில்வரு, கோல்டு. இது 3ல் ப்ரௌன்ஸுனால் 10 லெவல் இருந்தால் போகலாம், சில்வர்னால் 30 லெவல் இருந்தால் போகலாம், கோல்டுனால் இன்ஃபினிட்டியாக போயிட்டே இருக்கலாம். நான் இனிமேல் தான் முடிவு செய்யணும் எந்த ஃப்ளோருக்கு போகிறதுன்னு. நான் இன்னும் முடிவு செய்யலை. முடிவு செஞ்சுட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரி தக்காசி சான், நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மட்டும் நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன். நான் 20th ஃப்ளோருக்கு போகணும். எனக்கு அங்கே போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறீங்களா? தக்காசி சான், அங்கே ஆபத்தான ரொம்ப நிறைய மிருகங்களாக இருக்குதான். அதனால் நீங்கள் அங்கே போகிறது கொஞ்சம் தவிர்க்கலாம். உங்களோட ஆலோசனைக்கு ரொம்ப நன்றி. சரி, நான் போயிட்டு வரேன். இது ரொம்ப எதர்ச்சியாக நடந்தாலும் இது எனக்கு நல்லதாக தான் இருக்குது. என்னோடய ரேங்க் இப்போ அதிகரிச்சிருக்கு. இந்த கொலைகாரங்களை பிடிச்சி கொடுத்ததுனால நம்ம ரேங்கை இவ்வளோ அதிகரிக்கும்னு தெரியாமல் போயிட்டேன். எந்த ஒரு ஹண்டராலையும் அவங்களோட ரேங்கை இவ்வளோ அதிகமாக அதிகரிக்க முடியாது. இதெல்லாம் என்னோடய லக்குக்கு தான் நான் நன்றி சொல்லணும். எஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் நிற்கிறீங்களா? என்னையா? ஆமாம், உங்களை தான் சார். நான் உங்களோட ஒரு 5 நிமிஷம் பேசலாமா? கொஞ்சம் நேரம் உங்களால் இருக்க முடியுமா? ஓகே சார், என்னான்னு சொல்லுங்கள். நீங்கள் தான் அந்த கொலைக்காரங்களை பிடிச்சி கொடுத்த அண்டரா? கொஞ்சம் சொல்ல முடியுமா? நீங்கள் தான்? ஆமாம், நான் தான் பிடிச்சி கொடுத்தேன். ஏன் சார், எதனால எதுவும் ப்ராப்ளம் வந்துருச்சா? ஆமாம் சார், நான் தான் பிடிச்சி கொடுத்தேன் சார் அவங்க 2 பேரையும். அவங்க இவ்வளோ பெரிய மோசக்காரங்கன்னு எனக்கு அப்போ தெரியாது ஐயா. நான் பிடிச்சி கொடுத்ததுக்கப்புறம் தான் அவங்க அவ்வளோ பெரிய மோசக்காரங்கன்னு தெரியும். ஐயா, என்னாச்சு? எதனால் பதட்டமாக இருக்கீங்க? என்னன்னு சொல்லுங்கள். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இந்த விஷயத்துக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். உனக்கு புரியலையா? எனக்கு அந்த கொலைக்காரங்க தான் என்னோடய பையனை கொண்டாங்க. என்னோடய பையனை அவங்க தான் கொண்டாங்க. அதனால தான் நான் உனக்கு நன்றி சொல்கிறேன். நீ பண்ண விஷயத்துக்கு நான் தலையை குனிஞ்சு நன்றி சொல்லிக்கிறேன். ஐயா, உங்களோட வயசு நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது. இல்லை, நீ பண்ண விஷயத்துக்கு என்னால் இது ஒன்றி தான் செய்ய முடியும். இப்போ என்னோடய மகனோட கல்லறைக்கு நான் நிம்மதியாக போவேன். என் மகன்கிட்ட சொல்கிறதுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்குது. அந்த கில்லர்ஸை பிடிச்சி கொடுத்தாச்சுன்னு நான் போய் அதை நிம்மதியாக என்னோடய மகன்கிட்ட சொல்லுவேன். இப்போ ஒரு நல்ல காரியம் செஞ்சதுனால என்னால் நிம்மதியாக உணர முடியுது. இது ஒரு நல்ல நினைவாக இருக்கும் எனக்கு. ஆனால் வருங்காலத்தில் டீமன்ஸ் எல்லாம் வெளில இருக்க எல்லாரையும் கொல்ல போகுது. நான் ஓல்டு மேனாக இருக்கும்போது அது ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இப்போ நான் ஓல்டு மேனாக இல்லை. என்னால் என்னோடய லெவலை அதிகரிக்க முடியும். கண்டிப்பாக இந்த வேர்ல்டை நான் பீஸ்ஃபுல்லாக ஆக்குவேன். கண்டிப்பாக காப்பாற்றுவேன். யாரையும் இழக்க மாட்டேன். என்னால் நம்ப முடியலை. கண்டிப்பாக இது என்னால் நம்பவே முடியல. அவங்க 2 பேரும் தோத்துட்டாங்களா? எப்படி அவங்க தோத்தாங்க? எப்படி? என்னால் இதை நம்ப முடியலையே. ஐயோ, என்னோடய தோழர்களை தோக்கடிச்சது இவன் தானே. கண்டிப்பாக நான் அவனை சும்மா விட மாட்டேன். எவன்? தக்காசி யோக்கிட்டோ. டே, நீ என்னோடய பிரதர்ஸை பிடிச்சி கொடுத்ததுனால எனக்கு இப்போ எவ்வளோ நஷ்டம் வந்திருக்கு தெரியுமாடா? நான் இப்போ எப்பட்றா வரி கட்ட போகிறேன்னு தெரிலையே. மறுதிருப்பி இன்னும் 2 பிரதர்ஸை நான் எங்கே கொண்டு தேடுவேன்? உன்னை சும்மா விட மாட்டேன்டா. தக்காசி யோக்கிட்டோ, நீ தானடா அது? கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன். நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டா. கண்டிப்பாக என் கையால் தான் உனக்கு சாவு. டே, நீ என்னோட இறடா. நான் உன்னை ரசித்து ருசித்து வேட்டையாடுவேன்டா. 200 தனியாக சமாளிச்சிருக்கான். கண்டிப்பாக சக்திசாலியாக தான் இருப்பான். ஆனால் தக்காசி யோக்கிட்டோ, உன்னோட காலம் முடிய போகுது. உன்னை கொல்றதுக்கு நான் வந்துக்கிட்டு இருக்கேன். இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.